பழமொழி 400 என்ற நூல் கடவுள் வணக்கத்தையும் சேர்த்து நாலடியால் அமைந்த 401 பாடல்களை கொண்ட நீதி நூலாகும். இதன் ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் ஒரு பழமொழி சார்ந்த நீதி கூறப்படுவதால் பழமொழி 400 என்ற பெயர் பெற்றுள்ளது. இதில் கூறப்பட்டுள்ள பழமொழிகள் இலக்கியம் சார்ந்தவையாகும். மாதந்தோறும் ஒரு பழமொழி 400 பாடல் குறித்து நமக்கு விளக்கி வருகிறார் தமிழ் செம்மல் புலவர் சங்கரலிங்கனார் அவர்கள். பழமொழி 400 என்ற இலக்கியத்தில் முதல் பாடல் கல்லாதான் கண்ட கலிநுட்பம் கற்றார் முன் சொல்லுங்கால் சோர்வுபடுதலால் நல்லாய் வினா முந்துராத உரையில்லை இல்லை கணா முந்துராத வினை என்ற பாடலாகும். இது யாரேனும் ஒருவரை விழித்து சொல்லும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது என தொடங்குகிறார் சங்கரலிங்கனார். இந்த பாடலில் வினா முந்துராத விடையில்லை கணா முந்துராத வினையில்லை என 2 பழமொழிகள் எடுத்தாளப்படுகின்றன. வினா என்றால் கேள்வி. கேள்வி பிறந்தது இங்கே என்று தொடங்கும் திரைப்பட பாடல் போல யாரெல்லாம் கேள்வி எழுப்புகிறார்களோ அவர்களுக்குத்தான் விடை கிடைக்கும் என்று சொல்கிறது இந்த பழமொழி. இதேபோல சில நற்செயல்கள் அல்லது தீச்செயல்கள் நடைபெறும் முன்பு நமக்கு அது தொடர்பான கனவுகள் வருவதுண்டு. அதனால்தான் கணா முந்துராத வினையில்லை என்னும் பழமொழி இந்த பாடலில் பயின்று வருகிறது. இந்த 2 பழமொழிகளுக்கும் அருமையான உதாரணங்கள் மூலம் விளக்கமளிக்கிறார் புலவர் சங்கரலிங்கனார் அவர்கள். அந்த கதையில் ராவணனால் கடத்தி செல்லப்பட்ட சீதா பிராட்டியார் அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்தார். அசோகவனத்தில் சீதைக்கு சுற்றி காவல் இருந்த அரக்கியர்கள் எப்படி இருந்தார்கள் என விளக்குகிறார் கட்டுரையாளர். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்ற திருக்குறளையும் இந்த பழமொழி பாடலோடு இணைத்து புரிந்து கொள்வது அவசியமாகும் என்கிறார் சங்கரலிங்கனார். பழமொழி வாயிலாக அவர் சொல்லும் கதைகள் என்ன, எதனை திருக்குறளோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்கிறார். அறிந்து கொள்ள இம்மாத நமது மண்வாசத்தை வாசியுங்கள்.